வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதாவது இந்த 1857 ரிலேட்டடாகவே நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதாவது எக்ஸாக்டாக 1857 ரிவோல்ட் பேஸ் பண்ணியும் கொஷின் வந்திருக்கு. ஸோ அதோட இன்ஃபர் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி கொஷின் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்ஃபர் பண்ணி எழுதுற மாதிரி தான். ஸோ கொஷின் 2022 அதாவது ரொம்ப ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். Why did the armies of British East Indian Company, mostly comprises of Indian soldiers, win consistently against more numbers and better equipped armies of then Indian rulers? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் இருக்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லி மீன்ஸ் நான் டெலிபரேட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆர்மி ஜெயிச்சிட்டாங்க ஃபைனலா அவங்க. ஆனா எப்படி ஜெயிச்சாங்க? அதுல இருந்ததும் இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்ததும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். இந்தியன் கிங்கோட ஆர்மியில இருந்ததும் இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஏன்னா இவங்க கிட்ட இருந்தவங்க தான் ஃபியூச்சர்ல இவங்க கிட்ட போனாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பிரிட்டிஷ் ஆர்மி மட்டும் ஜெயிச்சாங்க, அதுக்கு நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் பேசிஸ்ல கொடுக்கணும். ஸோ கொஷினோட டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மி, ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். சிம்பிள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன சொல்லணும் அப்படின்னா பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த் கம்பேரிசன். இப்போ அதாவது இதுதான் கொஷினோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ இட் இஸ் நாட் ஆன்சர், இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த் என்ன ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கொஸ்டின் எல்லாரும், அதாவது ஒரு காமன் மேனு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் எப்படி ஆர்கனைஸ்டா கொண்டு போறோங்கிறது தான் முக்கியம். பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் லீடர்ஷிப், சுப்பீரியர் ட்ரைனிங், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நேவல் பவர் அவங்க கிட்ட தான் பெஸ்டா இருந்துச்சு, பெட்டர் சோல்ஜர்ஸ் மாரல். ஸோ இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது. ஸோ என்னது ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்துச்சு, சுப்பீரியர் ட்ரைனிங் டிசிப்ளின் இருந்துச்சு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துச்சு, அவங்க கிட்ட தான் நேவல் பவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சோல்ஜர் மாரல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு ப்ராப்பர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடியூல் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்தியன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட வீக்னஸஸ் என்னன்னு பாருங்க, அப்படியே கம்பேர் பண்ணுங்க பாருங்க. லேக் ஆஃப் யூனிட்டி. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலா இந்தியன் கிங்ஸுக்குள்ளே யூனிட்டி இருக்காது, அந்த ஆர்மிஸ்குள்ளேயும் யூனிட்டி இருக்காது, லேக் ஆஃப் யூனிட்டி. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். ஸோ ஒரு ப்ராப்பர் மாரல் இருக்காது, ஒரு ப்ராப்பர் ரூல் புக் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து அவுடேட்டட் மிலிட்ரி டாக்டிக்ஸஸ். ஸோ ஒரு பீரியட்ல அந்த டாக்டிக்ஸ் வச்சு வின் பண்ணாங்கன்றதுக்காக அதே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், இன்டர்னல் டிசன்ட் அண்ட் இன்ஸ்டபிலிட்டி. ஒரு ஆர்மிக்குள்ளேயே லேக் ஆஃப் யூனிட்டிங்கிறது வித் கிங்ஸுக்குள்ளேயே யூனிட்டி இருக்காது, நேட்டிவ் கிங்ஸ்குள்ள. ஆர்மியோட ரெஜிமெண்ட்டுக்குள்ளேயும் யூனிட்டி இருக்காது, ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனே இருக்காது, இன்ஸ்டெபிலிட்டியாவே இருக்கும், ஓகேங்களா? இன்ஸ்டெபிலிட்டினா இப்போ ஒரு லீடர் இருக்காரு அப்படின்னா அந்த லீடரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேப்டன் இருக்கிறாருன்னா மாத்திக்கிட்டே, ஏன்னா அவர் கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்னெபிலிட்டி கேப்டனா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த், இந்தியாவோட வீக்னஸ். ஸோ அது அந்த ஆக்சுவலா இந்தியன்ஸோட வீக்னஸ் தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியன்ஸோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா என்னது? பிரிட்டிஷோட ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க எப்படி இதை ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணாங்க? ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த உடனே பொலிட்டிக்கல் ஃபிராக்மெண்டேஷன் அமாங் இந்தியன் ரூலர்ஸ். பொலிட்டிக்கல் ஃபிராக்மெண்டேஷன், இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை, லேக் ஆஃப் யூனிட்டியை தான் நம்ம இன்னும் பிரிட்டிஷோட ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்றோம். டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்து முஸ்லீம் யூனிட்டியை பாத்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணாங்க. ஸோ அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் பீப்புளை டிவைட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க. சுப்பீரியர் கம்யூனிகேஷன். ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கலாகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்பர் மிலிட்ரி ஃபார்மேஷனுக்கு உண்டான ஒரு சிலபஸ் மாதிரி அவங்க கொண்டு போனாங்க. இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். ஸோ இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து எக்கனாமிக் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்துச்சு. பிரிட்டிஷ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்க டாக்ஸேஷன் கலெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணது பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் மூலமா என்ன பண்ணாங்க? டாக்ஸேஷனை கலெக்ட் பண்றதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. ஸோ ரிசோர்ஸ் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ரிசோர்ஸ் மேனிபுலேஷன் அவங்க கிட்ட பெட்டரா இருந்துச்சு. ஸோ ஏன்னா ரிசோர்ஸ் மேனிபுலேஷன் இந்தியன் ஆர்மிஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணல. அதனால பிரிட்டிஷ் கிட்ட பாத்தீங்கன்னா
என்னவா இருந்துச்சு, பெட்டரா இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னன்னா இந்தியன்ஸோட வீக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி இந்தியாவுக்கு த்ரெட்டா அமைஞ்சது, இந்தியாவுக்கு த்ரெட்டா எப்படி அமைஞ்சது, நம்ம கிட்ட டெக்னாலஜிக்கல் டிஸ்பாரிட்டி, டெக்னாலஜி கிடையாது, லேக் ஆஃப் இந்தியா கான்சியஸ்னஸ், இந்தியான்னு ஒரு கண்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, எல்லாருமே அவங்களோட கிங்டம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. எக்கனாமிக்கல் அண்ட் ரிசோர்ஸ் ஸ்ட்ரகிள், ஆக்சுவலா எல்லாம் சின்ன சின்ன கிங்டமா இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து கிடையாது. த்ரெட்ஸ் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் சேஞ்சிங் சைடு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கும் போதே சொல்லுவேன் என்னன்னா தேர்ட் மீன்ஸ் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துட்டு இருக்கும் போதும் அப்ப என்ன ஆகும்னா திப்பு சுல்தான் கூட சைட் பண்ண மராத்தாஸ் வந்து அடுத்த அடுத்த வார்ல வந்து பிரிட்டனோட சைட் பண்ணுவாங்க. திப்பு சுல்தானுக்கு அகைன்ஸ்டா, திப்பு சுல்தானோட ஆலியா இருந்தவங்களே அடுத்த வாரில் திப்பு சுல்தானுக்கு அகைன்ஸ்டா எதிரியா வந்து வருவாங்க. ஸோ அதுதான் த்ரெட் ஃப்ரம் ரூலர் ஆஃப் சேஞ்சிங் சைட்ஸ். அதாவது நேட்டிவ் ரூலர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட சேர்ந்து சண்டை போடுறது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஆக்சுவலா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி, கிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும், கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எங்க வந்து லேக் ஆனாங்க, அந்த லீடர்ஸ், கேப்டன்ஸ், மிலிட்ரி ஜெனரல்ஸ். ஆனா பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அதாவது பிரிட்டன் கமாண்டை தாண்டி இங்க வர வைஸ்ராய்க்கு அடுத்து வர மிலிட்ரி ஜெனரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பெர்ஃபெக்டா இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷன் செட்டப் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினோட ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலா அப்படியே இதை அப்படியே எக்ஸாக்டா நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல பார்க்க போறோம். ஸோ இப்படிதான் நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். ஸோ இதை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஃபர்ஸ்ட் நாம என்ன சொன்னோம், ஸ்ட்ரென்த்ல ஸ்ட்ராங் லீடர்ஷிப். ஸ்ட்ராங் லீடர்ஷிப். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஹேட் நோட்டபிள் லீடர்ஸ். ராபர்ட் கிளைவ், வாரன் ஹாஸ்டிங்ஸ், முன்ரோ, இவங்க எல்லாருமே யாரு, பிரிட்டிஷோட நோட்டபிள் லீடர்ஸ். ஸோ அவங்களை ஏன் லீடர்ஸ் சொல்றாங்கன்னா தே லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிரில்லியன்ஸை வந்து காட்டினாங்க கீ பேட்டில்ஸ்ல. தே டிஸ்பிளேட் தயர் ஸ்ட்ராட்டஜிக் பிரில்லியன்ஸ் ஓவர் த கீ பேட்டில்ஸ் லைக் பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757, சுப்பீரியர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் லீடர்ஷிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நோட்டபிள் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்க பிரில்லியன்ஸ் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி மாதிரி கீ பேட்டில்ஸ்ல வந்து காட்டினாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். So British soldiers underwent rigorous training. They were made adhere to strict disciplines, which was evident in their coordinated maneuvers during battle. ஸோ அவங்களோட ட்ரைனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துச்சு, டிசிப்ளின்டாகவும் இருந்துச்சு, கோஆர்டினேட்டடாகவும் இருந்துச்சு. அதனால அந்த வார் அப்போ அவங்க வந்து ரொம்பவுமே ஆர்கனைஸ்டா செயல்பட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ மைசூர் வார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த். தேர்ட் பாயிண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ த பிரிட்டிஷ் பொசஸ் அட்வான்ஸ் வெப்பனரிஸ் லைக் பிரவுன் பேஸ், மஸ்கட்டியர்ஸ், கேனான்ஸ், வெல் கன்ஸ்ட்ரக்டட் ஃபோர்டிஃபிகேஷன். ஸோ அவங்களோட கல்கட்டா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ கல்கட்டா போர்ட் வந்து மீன்ஸ் அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கல்கட்டா போர்ட்டுக்குள்ளேயே யாரும் வர முடியாத அளவு, ஆக்சுவலா அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே கல்கட்டாக்குள்ள யாரும் மீன்ஸ் அந்த போர்ட்டுக்குள்ள யாரும் வர முடியாத அளவு தான் இருந்துச்சு. ஸோ சிராஜுத்தவ்லா அதை வந்து பிரேக் பண்ணுவாரு. பட் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரென்தனா பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து அட்வான்ஸ் வெப்பனரிஸ், ஸோ மஸ்கட்ஸ், கெனான்ஸ் அண்ட் பிரவுன் பேஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தே கேவ் அன் அப்பர் ஹேண்ட் இன் த பேட்டில் சச் ஆஸ் சீஜ் ஆஃப் ஆர்காட். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்காடை சீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 1751ல பேட்டில் ஆஃப் பக்சர்ல ஜஸ்ட் 7,000 பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40,000 இந்தியன் சோல்ஜர்ஸை தோக்கடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பனரிஸ் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. நேவல் பவர் சொல்லவே தேவையில்லை. நேவல் பவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ அது நேவல் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் 1760s இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட நேவல் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சது இந்த பேட்டில். ஸோ தே பேவ்ட் த வே ஃபார் தேர் டாமினன்ஸ் இன் கோஸ்டல் ரீஜியன், ஃபெசிலிட்டேட்டட் மிலிட்டரி கேம்பெயின். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், பெட்டர் சோல்ஜர்ஸ் மாரல். பெட்டர் சோல்ஜர்ஸ் மாரல். ஸோ சோல்ஜர்ஸோட லாயல்ட்டி
எப்படி அவங்க லாயல்ட்டி வந்து ஏர்ன் பண்ணாங்க, ரெகுலர் பே பண்றது மூலியமா, மெரிட் பேஸ்டு செலக்ஷன் பண்றது மூலியமா. ஆனா பட் இந்தியால வந்து இந்தியன் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது கேஸ்ட் லைன்ஸ்ல. ஸோ கேஸ்ட் லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, சோல்ஜர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்காது, அதுக்கடுத்து லாயல்ட்டி இருக்காது. பட் சேலரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சைட்ல ரெகுலரா பே பண்ணாங்களா அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் எவிடன்சஸ் வந்து இல்ல. பட் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெல் ட்ரெயின்டா இருந்தா போதும், வெல் எக்யூப் மீன்ஸ் யுவர், அதாவது உங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த நாட் அந்த பேஸ் ஆஃப் கேஸ்ட் எல்லாரையுமே எல்லாரையுமே ரெக்ரூட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால அவங்க கிட்ட பெட்டர் சோல்ஜர் மாரல் இருந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் லோயர் கேஸ்ட் பீப்புள் வந்து ஆர்மியில பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது, வேலைக்கே போக முடியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ பிரிட்டன் வந்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி வந்து அவங்க எந்த மீன்ஸ் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அப்படின்னு உடனே அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம இந்த பிரிட்டிஷ் கிட்ட இல்லைங்கிறதுனால அவங்க வந்து இன்னும் லாயலா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரிட்டிஷ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி பொலிட்டிக்கல் பிராக்மெண்டேஷன். ஸோ ஆக்சுவலா யாருமே ஒன்னா கிடையாது. இந்தியன் ரூலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சிருந்தாங்க. அதை வந்து பிரிட்டன் வந்து கரெக்டா பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி தான். மிர்ஜாஃபரை வந்து பாத்தீங்கன்னா சிராஜுதௌலாவுக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன பண்றது, தூண்டி விடுறது. ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரூலர் மீன்ஸ் அவரோட படை தளபதியவே அவருக்கு அகைன்ஸ்டா தூண்டி விட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் யூனிட்டி, பிராக்மெண்டேஷனை வந்து தெளிவா காமிக்குது. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ பிரிட்டிஷ் ஷோட் அமாங் தேர் ரூலர்ஸ் பேட் ஆஃப் தேர் டிஃபரன்சஸ். அதாவது என்னன்னா, அதாவது அவங்க வந்து சிம்பிள் சேம் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தும் திப்பு சுல்தானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் முஸ்லிம்ஸ். பட் அவங்க ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வார் வரும்போது பிரிட்டன் வந்து கரெக்டா ஏதாவது ஒரு ஃபேக்ஷனை சப்போர்ட் பண்றது மூலமா இன்னொருத்தர் சப்ரஸ் பண்றதுல குறியா இருந்தாங்க. அதாவது நிஜாமை சப்போர்ட் பண்ணி திப்பு சுல்தானை வந்து எலிமினேட் பண்றதுல ரொம்பவுமே டாக்டிக்கலா கையாண்டாங்க. அதுதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. சுப்ரீம் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அதாவது பிரிட்டன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராஃப், ரயில்வேஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு டெவலப் பண்ணாங்க, ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெபலியன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்போ ரயில்வேஸ் வந்து டெலிகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க இருந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து உங்களுக்கு வந்து மைசூருக்கு மெசேஜ் போகணும் அப்படின்னா அவங்க டெலிகிராஃப்ல அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு ரெபலியனை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட கிடையாது. ஸோ அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாம இது மூலியமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா த சீஜ் ஒர்க்ஸ் அட் லக்னோ டியூரிங் 1857 ரிவோல்ட். அப்போ இந்த டெலிகிராஃப் மூலியமா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா லக்னோல வந்து ரிவோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக் கண்ட்ரோல் அண்ட் ரிசோர்சஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி finance their military campaign, expanded their armies as well as established monopolies on key goods. ஸோ ஆக்சுவலா வந்து ஓபிஎம் ட்ரேடு இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கையில் எடுத்ததுனால அவங்க கிட்ட வந்து நல்ல வெல்த்தியரா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி வெல்த்தியஸ்ட் கம்பெனியா வந்து இருந்துச்சு ஒரு பீரியட்ல. ஸோ அப்போ அவங்க வந்து அதை பெர்ஃபெக்டா அதை வந்து கையாண்டாங்க. ஸோ அதை வந்து மிலிட்ரியில எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், ட்ரேடு எந்த மாதிரி ட்ரேட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதுக்கு அடுத்து வீக்னஸஸ், இந்தியன்ஸ் கிட்ட லேக் ஆஃப் யூனிட்டி. ஸோ அப்படியே தான் எழுதுறோம், ஆனா அதை வந்து இந்தியன் ஆஸ்பெக்ட்ல எழுதுறோம். இந்தியாவில் வந்து லேக் ஆஃப் யூனிட்டி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண முடியல, கிரியேட் பண்ண முடியல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, மராத்தாஸ் கான்ஃபெடரசி ஃபேஸ்ட் இன்டர்னல் ரைவலரிஸ். ஸோ ஆக்சுவலா ஆங்கிலோ மராத்தா வார் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாஸ்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். ஸோ பேஷ்வாவும் கிங்குக்கு அகேன்ஸ்டாவே பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஃபெடரசிக்குள்ளேயே இன்டர்னல் ரைவலரிஸ் இருந்துச்சு. இன்ஃபீரியர் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். ஸோ ட்ரைனிங் பெருசா கிடையாது. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சர்லேயே அவுட் ரேட்டா தெரிஞ்சிருச்சு. அவுடேட்டட் மிலிட்டரி டாக்டிக்ஸஸ். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான். ஸோ அவங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சிராஜுதௌலா வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. பிகாஸ் மிலிட்டரி டாக்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இன்டர்னல் டிசன்ட் அண்ட் இன்ஸ்டபிலிட்டி, இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, பவர் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, சக்சஷன் டிஸ்பியூட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து கர்நாடிக் வார்ஸ்ல கிளியரா சக்சஷன் டிஸ்பியூட் இருந்துச்சு, இன்ஸ்டபிலிட்டி வந்து இருந்துச்சு. முகல்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டபிலிட்டி வந்து இருந்துச்சு, யார் அடுத்த முகல் இதா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பிரிட்டிஷ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்தியன் ரூலர்ஸ்க்கு வந்து த்ரெட்டா இருந்துச்சு.
டெக்னாலஜிக்கல் டிஸ்பாரிட்டி, நமக்கு டெக்னாலஜி கிடையாது. பேட்டில் ஆஃப் அசே 1803, இது மூலியமா பிரிட்டிஷோட ஆர்டிலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டு ட்ரூப்பா இருந்ததுனால ஈஸியா மராத்தன் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. லேக் ஆஃப் இந்தியன் கான்சியஸ்னஸ், இந்தியான்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பட் பிரிட்டிஷ்க்கு என்னது, நம்ம யாருக்காக உழைக்கிறோம், பிரிட்டிஷ்காக உழைக்கிறோம், பிரிட்டிஷ் நம்மள பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபைடு தாட் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த யூனிட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாதனால நெய்பர்ஸையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னவா பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க நெய்பர்ஸையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனிமீஸை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெய்பர்ஸ் ரூலர்ஸையும் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், எனிமீஸா பார்த்துட்டு இருந்தாங்க. எக்கனாமிக் அண்ட் ரிசோர்ஸ் ஸ்ட்ரகிள், இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் ரூலர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி வந்து என்ன சின்ன சின்ன, இப்போ மராத்தா மைசூர் விட்டுருங்க, மற்ற எல்லாமே வந்து ஓரளவு எல்லாம் சின்ன சின்ன கான்ஃபிடன்சி தான். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து என்னன்னா பிரிட்டிஷ் வந்து சுப்பீரியர் இன் வெப்பன்ஸ், மிலிட்டரி கேம்பெயின்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் என்ன வேணும், ஃபண்ட் வேணும். பட் அதெல்லாம் வந்து யார்கிட்ட இல்லை, இந்தியன்ஸ்ட இல்லை. மராத்தாஸ் அட் த டைம் டெலிவர்ட் த மிலிட்டரி கேம்பெயின் டு கலெக்ட் த ரெவன்யூ டு பே தேர் ட்ரூப்ஸஸ். ஸோ ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மராத்தாஸ் அட் த டைம் டைவர்டட் தேர் மிலிட்டரி கேம்பெயின். மராத்தாஸ் வந்து ஒழுங்கான ஃபண்ட் இல்லாதனால அவங்களோட மிலிட்டரி கேம்பெயினையே டாக்ஸ் கலெக்டிங் ட்ரூப்பா மாத்திட்டாங்க. சவுத் அண்ட் சர்தேஷ் முக்கி அப்படிங்கிற டாக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துப்போம். அது வந்து யார் வச்சு கலெக்ட் பண்ணாங்கன்னா மிலிட்டரிஸ் வச்சு தான் கலெக்ட் பண்ணாங்க. த்ரெட் ஃப்ரம் ரூலர்ஸ் சேஞ்சிங் சைடு. ஸோ நம்ம இதை அதான் ஃபர்ஸ்ட் சொன்னதான், மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து பிரிட்டிஷோட சேர்ந்தாங்க தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வரப்போ. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வரப்போ, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வரப்பையும் மராத்தாஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைசூருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வரப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாரோட சைட் பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷோட சைட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சிங் சைடு, யாருக்கு அகைன்ஸ்டா, திப்பு சுல்தானுக்கு அகைன்ஸ்டா. முதல் 2 வார் திப்பு சுல்தானுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தேர்ட் வார்ல வந்து என்ன பண்ணுவாங்க, திப்பு சுல்தானுக்கு அகைன்ஸ்டா போறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி வீக்னஸஸ், த்ரெட், ஆப்சன்ஸ் ஆஃப் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்னதுதான். ஸோ ஆக்சுவலாக பிரில்லியன்ட் லீடர்ஷிப் ஆஃப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மதுராவ், சிந்தா ஜஸ்வந்த் ராவ், ஹோல்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாப் லைனர்ஸ். இவங்களோட கமாண்ட்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே டிசிப்ளின்டா ரொம்ப பக்காவா தான் இருந்துச்சு. பட் இதுல இவங்க எங்க தோத்தாங்கன்னா செகண்ட் லைன். இப்போ வார்னஸ்டிங்ஸ் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க ட்ரெயின் பண்ண மிலிட்டரி ஜெனரலுமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாங்க. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் மீன்ஸ் டாப் லீடர்ஸ் எல்லாமே பிரில்லியண்டா இருந்தாலும் அதை அடுத்து எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிரவுண்ட் லெவல்ல சோல்ஜர்ஸோ மிலிட்டரி ஜெனரல்ஸோ அந்த அளவு ஸ்ட்ராங்கா எக்யூப்டா இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ப பார்த்ததை அப்படியே லைன் பை லைன் எழுதுறோம். என்னன்னா பொலிட்டிக்கல் யூனிட்டி கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூனிட்டி, டிவிஷன் அமாங் த இந்தியன் ரூலர்ஸ். பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நியூமெரிக்கலா என்னதான் நம்ம சுப்பீரியரா இருந்தாலும் பிரிட்டிஷோட ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1857 வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினும் இருக்கு. பட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு கண்டிப்பா பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க டெலிகிராம் சேனல்ல வந்து லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அதை நீங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.